காரணம் என்ன, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது சடாயு வதம், வயோதிகராக இருக்கக்கூடிய சடாயுவை ராவணன் கொன்றதாக இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீதை, பூங்கொடி போன்ற சீதையை அரக்க மாதங்களுடைய சீதையை அச்சுறுத்துமாறு கட்டளையிட்டு சீதைகளை எப்படி எல்லாம் துன்புறுத்தணுமோ அவளுடைய விருப்பத்தை பெறுவதற்காக எல்லாரும் துன்புறுத்துங்கன்னு சுற்றி அரக்கிகளாக சீதை நடுவே வைத்தது. நான்காவது பார்த்தீங்கன்னா விபீஷணனை நிறைவேற்று தாசபுக்தி என்ற தம்பியை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராவணன் மீது இரக்கமற்ற செயல்களால் இப்படி வைக்கிறாங்க அந்த கம்பர். அடுத்தது கம்பர் இப்படி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் நீதி தேவனுடைய அவையில வந்துட்டு கம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா கைகேயி, அடுத்தது ராமன் இவங்களை எல்லாம் வர சொல்றாங்க. இரக்கம் என்பது லட்சியத்தை கொடுத்தது. இரக்கம்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிற உயிர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை பார்த்து நாம மனமிறங்கி அதுக்கு உதவி செய்வது, அதன் மீது இறக்கப்படுவதுதான் இரக்கம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இரக்கம்னா பிற உயிர்கள் துன்பப்படும் போது நாம அவங்களுடைய துன்பத்தை பார்த்து வருந்துவது தான் இரக்கம்னு சொல்றீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் இரக்கமுடையவர்களா இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு தன்னுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது வேடன் வாழ்வுக்கு மாமை கொள்வது, முனிவர்கள் பக்திக்கு பசுவை பலியிடுவது, கடமை அல்லது லட்சியத்துக்காக இரக்கத்தை மறுப்பது நியாயமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறான். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா முனிவர்கள் பக்திக்கு பசுக்களை பலியிடுவது, அப்ப யாக கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க, அந்த யாக வேள்விகள் எல்லாம் நடக்குது. அந்த வேள்வியினுடைய பயனா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பசுக்களை பலியிடுறாங்க. இதுல எங்க இரக்கம் இருக்குது அப்படின்னு ராவணன் ஒரு வினாவை தொடுக்கிறான். அடுத்தது தன்னுடைய கடமை அல்லது லட்சியத்துக்காக இரக்கத்தை மறுப்பது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப கம்பராமாயணத்துல வரக்கூடிய கம்பர் இயற்றிய பாத்திரங்கள் எல்லாம் இரக்கத்தோடு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அந்த கேள்வியை முன்வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா புனிதர்களுடைய இரக்கமற்ற செயல். இப்போ அந்த ராமாயணத்துல யார் யாரெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க செயல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பட்டியலிட்டு இவங்களெல்லாம் இரக்கத்தோடு இருந்திருக்கிறாங்களா. முதல்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு துரோணாச்சாரியர் வராது. துரோணாச்சாரியர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராமன், லக்ஷ்மணன் இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இவங்க கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலை ஒரு குருவாக இருந்து எல்லாத்துக்கும் சரியாக சொல்லித்தரணும். அப்படி வரும்போது துரோணருக்கு ஏகலைவன் வந்து இந்த வில்வித்தை எல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு அவங்ககிட்ட வந்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி எல்லா கலையும் கற்றுத்தருமாறு கேட்கிறான். அப்படி கேட்கிறப்ப துரோணாச்சாரியர் என்ன சொல்றாரு, நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் இந்த கலைகளை கற்றுத் தருவேன், வேட குலத்தில் பிறந்தவனுக்கு கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அங்கிருந்து துரோணாச்சாரியர் சொன்னதுக்காக ஏகலைவன் கிளம்பி போயிடலாம். அப்ப இவன் என்ன பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவாக துரோணாச்சாரியாரையே நினைச்சு எல்லா கலைகளையும் துரோணாச்சாரியோட உருவ சிலையை தன்னுடைய காட்டுப்பகுதியில் செஞ்சு அவரையே மானசீக குருவாக நினைச்சு எல்லா கலைகளையும் கற்றுக்கிறான். அப்படி கற்றுக்கிட்ட சூழலை பார்த்தீங்க அப்படின்னா துரோணாச்சாரியார் எல்லாத்தையும் கொடுத்து காட்டுப்பகுதியில் போகும்போது அந்த காட்டுப்பகுதியில் ஒரு அம்பு வந்து இவர்களுக்கு வணக்கம் வைக்குது. அந்த வணக்கம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகலைவனுடைய அம்பிலிருந்து வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்த கலைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலைத்து கொண்டு வரக்கூடிய நாயினுடைய வாயை தன்னுடைய அம்புகளால் கட்டி வச்சுறான். இதெல்லாம் எப்படி தெரியும்? துரோணர் வில்வித்தியில் சிறந்தவன், அர்ஜுனனாக தான் இருக்கணும்னு தன்னுடைய ஆஸ்தான சீடன் அவன் தான் வில்வித்தியில சிறந்தவனா உலகத்தில் இருக்கணும்னு நினைச்சு எல்லா கலைகளையும் கற்றுத்தரான். அவனை நீட்டிய ஒருவனாக ஏகலைவன் இருக்கிறான். அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, யார் நமக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தது? அவன் சொல்றான் துரோணாச்சாரியர் தான் சொல்றான். அப்ப எல்லாரையும் நம்ப முடியல. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களை சிறந்தவனா இருக்கணும்னு சொல்லி அர்ஜுனன் தான் இருக்கணும்னு சொல்லி ஏகலைவன் கிட்ட சரி நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்றேன் இல்ல, குரு தட்சணையா எனக்கு என்ன காணிக்கை என்ன தருவேன் அப்படின்னு கேட்கிறப்ப ஏகலைவன் உங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப துரோணாச்சாரியர் கொஞ்சமும் யோசிக்காம ஏகலைவனுடைய கட்டை விரல்ல தானமா கேட்கிறார். கொஞ்சமும் யோசிக்காம ஏகலைவன் தன்னுடைய கத்தியை எடுத்து தன்னுடைய கட்டை விரலை வெட்டி துரோணாச்சாரியர் கொடுக்குறார். அப்ப துரோணாச்சாரியர் ஒரு குருவா இருந்து அவருக்கு இரக்கம் அப்படிங்கிற ஒரு குணம் எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பரசுராமர் உயர்ந்த இடத்துல பிரம்ம ரிஷிகள் உருவா இருக்கக்கூடிய பரசுராமர் தன்னுடைய தந்தையினுடைய கட்டளைக்காக தாயினுடைய தலையே வெட்டிடுறார். அப்ப இரக்கம் அப்படிங்கிறது தாயினுடைய தலையே வெட்டக்கூடிய அளவுக்கு இருந்த பரசுராமர் உயர்ந்த இடத்துல இருக்கிறார்.
கொண்டிருக்கிறாரு. அப்ப அவர் செய்தது எப்படி இரக்கமற்ற செயலா இருக்குதா, அது மட்டும் நியாயமா அப்படின்னு கேட்கிறான். அடுத்தது அக்னி தேவன் வரார். அக்னி தேவன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அக்னி தேவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் தேவ ரிஷியில. அப்ப அக்னி தேவன் வந்து ரிஷிமார்கள் எல்லாம் யாகத்துக்கு அழைக்கிறாங்க. யாகத்துக்கு போய் என்ன பண்றார், ரிஷி பத்தினிமார்களை விரும்புறாரு, அவர்களை அடையலாம் முயற்சி செய்கிறார். அது எந்த விதத்துல நியாயம்? உங்களை கூப்பிட்டது உங்களை வந்து அந்த யாக வேள்வியை நல்லபடியாக நடத்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்கள விரும்பி இருக்கீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்தது போர்ப்புலி நாயனார். இந்த போர்ப்புலி நாயனார் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சொத்தை பாதுகாப்பதற்காக பல உயிர்களை கொண்டிருக்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்கிறாரு. நீதி தேவனே ஒரு நிமிடம் கலக்கமடைகிறார். அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த நம்ம வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.